ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் உடைய நெக்ஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். இந்த கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நிறைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நமக்கு டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் டைரெக்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இதில் நமக்கு இந்த ஆல்டிகைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதிலிருந்து இந்த கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலிமா ஒரு ஆசிட்லேருந்து, அதுலேயும் பர்டிகுலராக சொன்னால் லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிடுக்கான ஃபார்முலா CH3 CHOH COOH. இட் இஸ் கால்டு த லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிட்ல இருந்து நம்ம ஒரு ஆல்டிகைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மெத்தட் மூலிமா, இந்த கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மூலிமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப், இதில் நம்ம எடுத்துக்கூடிய ரிவர்சபிள் ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து ரிவர்சபிள் ஸ்டெப். நம்ம எடுத்துக்கூடியது CH3 CH2OH ஒரு எத்தனால் எடுத்துக்கிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷனில். ஸோ எத்தனால் எடுத்துக்கும் போது இந்த எத்தனாலுடைய நேச்சர் என்ன, ஒரு ஆல்கஹால் ஒரு ஆசிட். இட் இஸ் கால்டு எஸ்டரிஃபிகேஷன். கண்டிப்பாக இது பேர் என்னது, எஸ்டர். எப்போது ஒரு ஆல்கஹால் ப்ளஸ் ஆசிட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. இட் இஸ் கால்டு த எஸ்டரிஃபிகேஷன். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு H, இங்கே இருக்கக்கூடிய ஒரு OH வெளியே போயிட்டு நமக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடியது CH3 CHOH C டபுள் பாண்ட் O. இந்த ஹைட்ரஜன் OH வெளியே போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது CH2 CH3. நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது எத்தில் அசிட்டேட், அதாவது நமக்கு ஒரு அசிட்டேட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம். இதிலிருந்து நமக்கு வெளியே போகக்கூடியது வாட்டர் வெளியே போயிட்டு நமக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இதில் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட்ரஜன் NH மைனஸ் NH2 இங்கே H+. ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜனுடைய ரோல் நமக்கு தெரியும். இந்த ஹைட்ரஜன் எதை அட்டாக் பண்ணும் அப்படின்னா அதனுடைய கார்போனில் காம்பவுண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இது O மைனஸாக மாறும். அடுத்த ஸ்டெப்பில் CH3 CHOH இங்கே CO மைனஸாக மாறும். ஆல்ரெடி O CH2 CH3 இருக்குது. இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது NH2. ஃபர்தராக வரக்கூடியது இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிட்டு இந்த அசிட்டேட் OC2H5 பெஸ்ட் லீவிங் குரூப் வெளியே போய்ட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடியது CH3 CHOH. அடுத்ததில் C டபுள் பாண்ட் O. இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது இது வெளியே போய்ட்டு நமக்கு ஃபைனலாக நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடியது NH2. இந்த NH2 வந்து அசைடாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டைசோடைசேஷன் பண்ணலாம். HNO2 வித் H+ கண்டிஷன் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடியது CHOH. இந்த CHOHக்கு அப்புறம் C டபுள் பாண்ட் O, இங்கே N3 ஒரு அசைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு அசைடு ப்ளஸ் இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட். இப்போ இந்த அசைடில் இருந்து ஃபர்தராக என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு பேஸ் ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும்போது இந்த நியூக்ளியோஃபைலுடைய ரோல் என்ன, இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ், அதாவது C2H5OH வித் H+ அசிடிக் கண்டிஷனில் நம்ம ஆட் பண்ணும்போது முதல்ல இங்கே என்ன ஆகிடும், H+ நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா நமக்கு ஒர்க் அப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அட்டாக் பண்ணும்போது அடுத்து கிடைக்கக்கூடியது CH3 CH ஆல்ரெடி ஒரு OH வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கே இது O மைனஸாக மாறும். இங்கே ஃபார்ம் ஆகக்கூடியது O மைனஸ். இது ஆல்ரெடி N3 வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் ஃபர்தராக அட்டாக் பண்ணக்கூடியது OC2H5. இதை ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதிலிருந்து N2 அசைடு குரூப் வந்து லீவிங் குரூப். இதை ஃபர்தராக நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது, சரிங்களா, நமக்கு ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த N3 வெளியே போச்சுன்னா நமக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த காம்பவுண்ட் அதாவது N2 பெஸ்ட் லீவிங் குரூப். இதை ஃபர்தராக நீங்கள் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் போட்டு வித்து வாட்டர் ஒரு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அமீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். அதாவது இந்த காம்பவுண்ட் CH3 CHOH ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த NH இங்கே இருக்குது. இந்த காம்பவுண்ட் N2 வெளியே போச்சுன்னா ஃபர்தராக என்ன வெளியே போய் இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகும்போது இது ஃபர்தராக CH3 நமக்கு இந்த CHOH ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ இதில் டபுள் பாண்ட் ஓவாக மாறும். ஸோ C டபுள் பாண்ட் O. இதிலிருந்து நைட்ரஜன் மட்டும் இருக்கும். இந்த காம்பவுண்டில் ஆல்ரெடி என்ன இருக்குது, இந்த டபுள் பாண்ட் O ஒன்று OC2H5 வெளியே போகலாம், இல்லைனா N2 வந்து பெஸ்ட் லிவிங் குரூப் கம்பேர்ட் டு த இது. ஸோ இதில் நீங்கள் O மைனஸாக வச்சுக்கலாம். O மைனஸ் இது ஆல்ரெடி N2 வெளியே போயிடும்.
ரிமைனிங் இருக்கக்கூடியது OC2H5. இப்போ இங்கே N2 வெளியே போச்சுன்னா அந்த நைட்ரீன் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதிலிருந்து ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன், வாட்டர்லேருந்து ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது NHCHOH நமக்கு ஃபார்ம் ஆகும். இதை ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த C2H5COOH வெளியே போயிடும். இதிலிருந்து ஃபர்தராக நமக்கு CH3 CHOH ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த NH, அது கூட இருக்கக்கூடியது C டபுள் பாண்ட் OC2H5. இந்த மாதிரி ஓவரால் அந்த காம்பவுண்ட் இருக்கும். இதை ஃபர்தராக நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா H அண்டு OH COOH நமக்கு வெளியே போயிடும். ஸோ COOH இன்னொரு O எக்ஸ்ட்ரா இருக்குது, நமக்கு ஒரு OH. இதிலிருந்து H+ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒர்க் அப் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பார்ட் அண்டு நெகட்டிவ் பார்ட். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது CH3 CH அண்டு OH, ரிமைனிங் இருக்கக்கூடியது NH2. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த காம்பவுண்டையும் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் அப் பண்ணும்போது இதிலிருந்து CH3 C, ஏன்னா கீட்டோயினால் டாட்டா மெரிசம் படி C டபுள் பாண்ட் OH ஒரு ஆல்டிகைடாக ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இது ஈனால், இது ஆல், இது கீட்டோயினால் டாட்டா மெரிசமாக மாற்ற முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்கே பாண்ட் மைக்ரேட் ஆகும்போது இது NH3 நமக்கு வெளியே போயிடும். ஸோ நமக்கு ஒரு ஆல்டிகைட் காம்பவுண்டை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு ஆல்டிகைடை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் உடைய அனதர் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக நமக்கு PGTR இது மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஏரியா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.